சுவாமி, உள்ள வரலாமா? வாருங்கள். சுவாமி, வாழும் கலை பயிற்சியின் போர்டு பார்த்து நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. பொல்லாத மனிதர்களும் பொய்யான மனிதர்களும் நிரம்பி இருக்கும் இந்த உலகத்தை நீ வாழ ஆசைப்படுகிறாய். சரி, சொல்லித் தருகிறேன். நான் சொல்வதை செய்ய வேண்டும், சரியா? சுவாமி, நான் சொல்வதை செய்தான் ஆக. கண்களை மூடி கைகளை இணைத்து மூச்சை இழுத்து விடுங்கள். கைகளை தூக்கி இணைந்து வணங்கி விலகுங்கள். கைகளை தூக்கி இணைந்து வணங்கி பிரியுங்கள். இது போதாது, இன்னும் கலைகள் நிறைய இருக்கிறது. நான் சொல்லித் தருகிறேன். உள்ளே போய் படுங்கள். சுவாமி, வாழும் கலை பயிற்சிக்கும் உள்ள போய் படுக்கிறதுக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? இருக்குதுப்பா, பயப்படாது. உள்ள போய் படுங்க, நான் சொல்லித் தருகிறேன். சுவாமி, படுத்தாதான் உள்ள பயிற்சி கற்றுக்க முடியுமா என்ன? ஆம். இவர் உண்மையுமே சாமியா இருந்தானா உள்ள வந்து படுக்க சொல்றாரு. தப்பிக்க கூட முடியாது போலயே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். படுக்க வச்சத சொல்லி தரணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. பயப்படாது. வாழ ஆசைப்படாத, பயப்படவே கூடாது. அடி, கண்களை மூடிக்கொள். எதுக்கு சுவாமி? என்ன செய்ய போகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. போக போக உனக்கே புரியும். கண்களை மூடிக்கொள். நான் சொல்லும்படி கண்களை திறக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி.
மாமா என்ன கையில மட்டும் கட்டிப்பிடி வச்சிருக்கீங்க? நான் போகணும். என்னை விட்டுடுங்க தயவு செய்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்கீங்க? ஒளிபடாத கல்லும் குத்து வாங்காத உடலும் வாழ தகுதி இல்லை. இவன் என்ன செய்ய போறீங்க? கண்களை மூடிக்கொள். நான் சொல்லும் வரை கண்களை திறக்கக்கூடாது. சுவாமி, இதுக்கு மேல என்னால முடியாது. கடவுளே, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கடவுளே, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு நல்லபடியாக சொல்லணும் கடவுளே. ஆட சண்டால பாவி உண்ட நீ எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறியா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சாமியார் வேஷம் போட்டு என்ன ஊரை கட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்க? என்ன தயவு செய்து போக விட. நான் போகணும் வீட்டுக்கு. நடிக்காதீங்க. தயவு செய்து இதுக்கு நடிக்கிறேன். நடிக்காது. நான் வீட்டுக்கு போகணும். என்னால முடியல. எனக்கு என்ன அடிக்கிறேன்? சரி, அழுகக்கூடாது, அழுகக்கூடாது, அழுகாத, அழுகாத. அழுகையா, அழுகாத. சரி, 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 சரி. அழுகாத, அழுகாத, இந்த உலகத்தில் யார் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்கள இந்த உலகம் அசிங்கமாக பேசும், அருவருக்கத்தக்க வார்த்தையில் தான் பேசும். அதுலேயும் சாதிக்குன்னு நினச்சா ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவாங்க. நல்லா வாழணும்னு நினச்சா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க, பேசியே சொல்லுவாங்க, கொன்றுவாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிறது பாரதியாரையும் வள்ளுவனையும் கம்பரையும், ஏன் பகவத்கீதை பைபிளு குரானத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாயை திறந்தாங்கன்னா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை இருக்காது, அத்தனையும் கெட்ட வார்த்தையாக தான் பேசுவாங்க. நீ தப்பே பண்ணலினாலும் தப்பு தப்பாக பேசி மனசை காயப்படுத்தி உன்னை நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி தான் இந்த உலகம் பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீ செத்து போயிட்ட அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, அமைதியானவன் சொல்லுவாங்க. அதுக்காக நீ செத்து போயிடாத. நீ வாழணும்னா இந்த உலகம் என்ன சொன்னாலும் எதுவும் பேசாமல், கோவப்படாமல், அழுகாமல், அமைதியாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். நீ முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. வாழணும்னு ஆசைப்பட்டா, சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா, கெட்ட கெட்ட வார்த்தைகளை கேட்டு கேட்டு செத்த போன மாதிரி வாழ கற்றுக்கோ. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், இல்லையேல் இறந்த பின்னே வரும் அமைதி இப்போவே வந்துவிட்டது என்று சொல்லும் மனப்பக்குவத்தை அடைய வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் வாழ தகுதி பெறுவீர்கள்.